ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌதமி விலாக்ஸ். குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தையும் அதோட போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உடனே வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதோட உப்பும் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி ப்ளஸ் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்தால் பிரியாணி ரெடிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை தான். எக்கை நல்லா வேக வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சு எடுத்தால் ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் தாபா போகலான்னு ரெடியாகி தாபா போயிட்டோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.